The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் புறப்படவிருந்தார். காவல்துறையினர் அவரை கைது செய்திருப்பதாக தகவல் அறிந்து 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் அவரது அலுவலகம் முன்பு குவிந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு கருதி 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலையை மீட்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற இந்து அமைப்பினர் திருப்பூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மாநில இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் இல்லத்தின் அலுவலகம் முன்பாகவும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், தற்போதைய களச்சூழல் என்னவாக இருக்கிறது? என்ன விவரம்? திருப்பரங்குன்றத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்படும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மதுரையில் 144 தடையானது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் முழுவதும் அந்த போலீசார் பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளன. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி உள்ளிட்டவர்கள் திருப்பரங்குன்றம் முன்பு கூடி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்த நிலையில் இன்று திருப்பூரில் அந்த காடேஸ்வரா சுப்பிரமணியம் மாநில தலைவர், இந்து முன்னணி மாநில தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்து முன்னணியைச் சார்ந்தவர்கள் அவர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அசாதாரண சூழ்நிலையான நிலவி வருகிறது. இது தொடர்ந்து திருப்பரங்குன்றம் முழுவதும் போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு காலை முதலே பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு கோவில் மலைக்கு மேல் செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. மலை மீது உள்ள இந்த காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் சிக்கந்தர் தர்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பரங்குன்றம் அடியில் கீழே உள்ள இந்த சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு மட்டும் சாமி தரிசனம் செய்வதற்கு தற்போது அனுமதி அளிக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்யப்பட்டு வருகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அதிகமான பக்தர்கள் வரும் எண்ணிய நிலையில் இந்த தடை உத்தரவு காரணமாக குறைவான பக்தர்களை தற்போது வந்திருக்கின்றன. மேலும் இந்த தர்காவிலும் கீழே உள்ள இந்த மசூதி பள்ளிவாசல் பகுதிகளிலும் காலை தொழுகையானது நடைபெற்றுள்ளது. மலைக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு மட்டுமே இரு மதத்தினரிடையே தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதி முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. இது புதுக்கோட்டை, நெல்லை, விருதுநகர், சிவகாசி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள், நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் உள்ளிட்டவர்களை வீட்டு காவல்களிலும் தனியார் மண்டபத்திலும் அடைக்கப்பட்டு போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்பினர்கள் ஒன்று கூடிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு பகுதிகளிலும் இந்த பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மாவட்ட எல்லையான இந்த திண்டுக்கல், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் தற்காலிக அந்த பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த மதுரையின் அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதனால் திருப்பரங்குன்றம் முழுவதுமே பார்க்கலாம் ஒளிப்பதிவாளர் லட்சுமணி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பல்வேறு பகுதிகளில் அந்த காவல்துறையினர் அணிவகுத்து சென்று அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. உள்ளே நுழையக்கூடிய அந்த பகுதிகளில் பக்தர்களும் சோதனை செய்த பின்னரே அந்த கோயில்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இது முழுவதுமே இந்து முன்னணியர் அந்தந்த பகுதிகளில் உள்ள இந்த அவங்க மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டு இந்த திருப்பரங்குன்றத்துக்கு வர முடியாத அளவிற்கு போலீசார் பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. திலகவதி, திருப்பரங்குன்றத்தில் தற்போது என்ன நிலவரம் என்று விளக்கி இருக்கிறீர்கள். கள விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். இதேபோல திருப்பூரில் வைத்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுரேஷ், இப்போ இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய வீடு அலுவலகம் முன்பாக என்ன கள சூழல்? அங்க இந்து முன்னணி அமைப்பினரும் சரி, மக்களும் சரி, அதே போல காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். என்ன விவரம்? திலகவதி, திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு போடப்பட்டு அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்த இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் இன்று அவரது அலுவலகத்தில் இருந்து கிளம்புவதற்காக தயாரானார். அப்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அலுவலகம் முன்பாக குவிக்கப்பட்ட அதே சமயம் அவரது ஆதரவாளர்களும் 500க்கும் மேற்பட்டோர் குவிஞ்சாங்க. இந்த நிலையில் வெளியே வந்த காடேஸ்வர சுப்பிரமணியத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் அவரது கைதை கண்டிக்கும் விதமாக அவரது ஆதரவாளர்கள் திருப்பூர் தாராபுரம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் அதில் ஆதரவாளர் ஒருவர் தன் மீது பெட்ரோலியம் ஊற்றிக்கொண்டார். அவரை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திய காவல்துறையினர் மீதமுள்ள நபர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து கைது செய்யும் நடவடிக்கையில் தற்சமயம் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது காவல்துறையினருக்கும் இந்து முன்னணி ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் ஒருவராக தற்சமயம்
கைது செய்து வாகனத்தில் ஏற்றும் பணியில் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக திருப்பூர் தாராபுரம் சாலையில் தற்சமயம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதனை சரி செய்யும் பொருட்டு காவல்துறையினர் மாற்று வழியில் செல்வதற்கான பணிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காடேஸ்வர சுப்பிரமணியம் தற்சமயம் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதலாக அவருக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திலகவதி, கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காடேஸ்வர சுப்பிரமணியம் இப்ப எங்க வைக்கப்பட்டிருக்கார்? இப்போ காட்சிகள்ல பார்க்கும்போது ஒரு கலைபரமாக காட்சி அளிக்கிறது. நிலைமை கட்டுக்குள் தான் வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல காவல்துறையினர் இன்னும் போராட்டக்காரர்களோடு போராடிதான் வருகிறார்களா? அலுவலகம் முன்பாக கயிறை கட்டி யாரும் வெளியே செல்லாதவாறு தடுத்து பேரிகார்டுகள் அமைத்து காடேஸ்வர சுப்பிரமணியத்தை கைது செய்த பிறகு அந்த ஆதரவாளர்கள் தடையை மீறி சாலைக்கு வந்துவிட்டனர். இதனால் செய்வதறியாது காவல்துறையினர் அவர்களை தடுப்பதற்காக முற்பட்டும் அவர்களை தள்ளிவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தற்சமயம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவரை கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இன்னும் மீதம் ஒரு 200க்கும் மேற்பட்டவர் தான் இருக்காங்க. அவங்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்து கைது செய்யும் நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க. அப்போது ஆதரவாளர்கள் ஒருவர் தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு இந்த கைது நடவடிக்கைக்கும் காவல்துறையின் நடவடிக்கையும் கண்டித்து பெட்ரோலை ஊத்திக்கிட்டாரு. அப்போ உடனடியாக அருகில் இருந்த காவலர்கள் அவரை அப்புறப்படுத்தி அவர் மீது தண்ணீரை ஊற்றி அவர் விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். கைது செய்யப்பட்டுள்ள காடேஸ்வர சுப்பிரமணியம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரது ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டு அங்குதான் அழைத்து செல்லப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, சுரேஷ், திருப்பூர் தாராபுரம் பிரதான சாலையில அமர்ந்தவர்கள் தர்ணாவிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்களே, அங்க போக்குவரத்து நிலை எப்படி இருக்கிறது? கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த பகுதியில் போக்குவரத்து தடைபட்டு நெரிசல் ஏற்பட்ட நிலையில் தற்சமயம் கைது செய்யப்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருந்த வாகனங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் அந்த வாகனங்களை வேறு மாற்று வழியில் செல்வதற்கான பணிகளையும் காவல்துறை மேற்கொண்டு வராங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பணி சீரடையும். இதனால் போக்குவரத்து தடைபடாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பல்வேறு இடங்களிலுமே இந்து முன்னணியினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது. முன்பாக இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்தும் நாம் அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதே திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் 144 தடையா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.